அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவை யாரெல்லாம் இன்றைய தினம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இந்த பதிவை பார்த்துட்டு நாளைய தினம் நாம் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை உங்க வீட்டில் செய்ய போறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது 100க்கு 100% இல்லைங்க, 100க்கு 200% நிச்சயமாக தீர்ந்துவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் நமக்கு வந்திருக்கிறது. நம்ம இந்த சண்டே கூட லைவ் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத கடன் சுமை, திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அந்த கடன் சுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாளைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வழிபாடு. நாளைக்கு முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் மிக சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் வருகின்றது. அதிலும் புதன்கிழமை ஆடி பௌர்ணமியோடு சேர்ந்து வருகின்றது. வருடத்திலேயே வரக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. அதனால தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுடாதீங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல நமோ நாராயணா அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாராயணனோட அருளை கொண்டுதான் இந்த கடன் பிரச்சனையை நம்ம ஒரு கை பார்க்க போறோம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நாளைக்கு புதன்கிழமை. புதன் பகவானுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தான். பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை எவ்வளவு சிறப்பானதோ அதே போலவே இந்த புதன்கிழமையும் பெருமாளை நாம் அவசியம் வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமியில நம்ம சிவபெருமான் வழிபாடு, தாயார் சக்தி வழிபாடு, முருகர் வழிபாடு எல்லாமே இந்த பௌர்ணமியில நம்ம செய்வோம். அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய அந்த நேரத்தில் பௌர்ணமி திதியும் நிறைந்து இருக்குது. ஸோ பௌர்ணமியில புதன்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு. நீங்க இந்த நாள் நல்ல நாளா, பண்ணலாமா வேணாமா, ராகு காலமா, யமகண்டமா, மேல் நோக்கு நாளா, எதையுமே நீங்க பார்க்க வேணாம். அந்த 24 நிமிடங்கள்ல கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு கோரிக்கையை முழு நம்பிக்கையோட நீங்க பெருமாள் கிட்டையும் கேட்கலாம், உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் கேட்கலாம், அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்கலாம். எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறவங்க, நமக்கு மேலே ஒன்று இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க. கேட்பதற்கு முன்பு இதை கேட்பதற்கு நாம் தகுதியானவர் தானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதே போல் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிறைவேற வரைக்கும் அதையே திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். ஏன்னா மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடியது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்படி உருவானது, ஏன் அதை மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி அவர் பெருமாள் வெளியில விடலை, தன்னுடைய மயிலிறகுகளை மறைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல பதிவுகளில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது வெளியில மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி நம்ம வெளியில இதை இருந்துச்சுன்னா, தீயவர்கள் கையில் இது கிடைச்சிச்சுன்னா அவங்க என்ன வேண்டனாலும் அதுவும் நடந்துடும். அது உலக மக்களுக்கு நல்லது கிடையாது. அதனால தான் மாசத்துல ஒரே ஒரு நாள் அல்லது அதிகபட்சமாக 2 நாள், அதிலும் அந்த 24 நிமிடங்கள் இது ரொம்ப ஃபேமஸாலாம் இல்லை. இப்போ கடந்த ஒரு ஆண்டாக தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொன்னீங்கன்னு நாங்களும் ஒரு 3-4 மாதமாக பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கவே இல்லை அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் இடைவிடாமல் அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நாம் சொல்லக்கூடிய சில சிறப்பான விஷயங்களையும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளியராக பார்த்துடலாம். அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கும் என்ன வேறுபாடு? அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம்தோறும் வரக்கூடியது. அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது மாதத்துல ஒரு முறையோ அல்லது அதிகபட்சம் 2 முறையோ தான் வரும். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கும்.
ஆனா அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது உத்திராடமும் திருவோணமும் அந்த 2 நட்சத்திரங்களும் சேரக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் வரக்கூடியது. உத்திராடத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோணத்தோட முதல் 12 நிமிடங்கள் சேரக்கூடியது தான் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது. அபிஜித் முகூர்த்தம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் அபிஜித் நட்சத்திர நேரம் 24 நிமிடங்கள். அது 30 நிமிடங்கள் அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் நட்சத்திர நேரம் 24 நிமிடங்கள். இது தினசரி நம்ம நல்ல காரியம் செய்வதற்கு ஏற்றது தான் அபிஜித் முகூர்த்தம். நம்ம கரிநாளா, ராகு காலமா, யமகண்டமா அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது அபிஜித் முகூர்த்தத்தை விட பல 100 மடங்கு சக்தி கொண்ட ஒரு நேரம். பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்ங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாளைக்கு நாம என்ன செய்யணும், முதல்ல எந்த நேரத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது புதன்கிழமை 29/7/2026 மாலை 4:56 5:20 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாடு, அதே போல ஒரே ஒரு வரி மந்திரம், மிக 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 சக்தி வாய்ந்த பெருமாளோட மந்திரம். அதை நீங்கள் 24 முறை உச்சரிங்க. இதை மட்டும் நீங்க செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்துல குறையுங்க. நாளைய தினம் மாலை 4:56 5:20 மணிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள்ல நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக அற்புதமான ஒரு தீபம். நீங்கள் சாதாரணமாக 2 நெய் தீபம் மட்டும் நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. பட் இருப்பினும் இது ஆடி பௌர்ணமி என்று புதன்கிழமை என்று பெருமாளுக்கு உரிய இந்த ஒரு நட்சத்திர நேரம் வந்திருப்பதால் பெருமாளுக்கு உரிய துளசி இலைகளையும் புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிரையும் நம்ம இதை மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் வச்சுட்டு அதற்கு மேலே 2 நெய் தீபங்கள் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம், ஒரே ஒரு வரி மந்திரம் உங்கள் கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரத்தை 24 முறை அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிங்கங்க. இப்போ நம்ம வடக்கு முகமாக இந்த 2 தீபங்களை ஏற்றி வச்சிட்டோம். பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அந்த பச்சை கற்பூர பொடிகளையும் நீங்கள் இந்த நெய் தீபத்தில் நீங்கள் தூவி விடுங்க. இதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி, ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி. இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. நீங்கள் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் வீட்லேயோ அல்லது பெருமாள் கோவிலிலேயோ அமர்ந்து 108 முறை உங்கள் கைகளில் கொஞ்சம் துளசி வச்சுட்டு உச்சரிங்க. அதன் பிறகு அந்த துளசியை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பகிர்ந்து சாப்பிடலாம். நாளைய தினம் இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்போ அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே இதை தவற விட்டுடாதீங்க. வீட்டில் ஒருத்தவங்களாவது இந்த நேரத்தில் அவசியம் வீட்டில் இருந்து இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா சில பேர் 2 பேருமே ஒர்க்கிங்காக இருப்பாங்க, வர முடியாது, வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னுவாங்க. பட் ஆனால் நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க. யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்து, இல்லை வயதானவர்கள் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட சொல்லி ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு இந்த வழிபாடை செய்ய சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நமோ நாராயணா அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.